கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களுக்கு யூடியூப் வழியாக தேவ செய்தியை கொடுக்கும்படி கர்த்தர் கொடுத்த சிலாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த வருஷம் முழுவதும் நன்மையை நீங்கள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும் நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் நன்மை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக அவர் நன்மை செய்வார். வாக்கு மாறிடாதவர் அவர். ஆக நீங்கள் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரை, எனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னீங்களே, இந்த நன்மையை எனக்கு செய்யுங்கப்பா, இந்த காரியம் எனக்கு நன்மையாக இருக்கும், ஆகவே இந்த நன்மை எனக்கு செய்யுங்க என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேளுங்க. கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர். ஆக அவருடைய நாமத்தினாலே கேளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த வார செய்தி கேட்டிருப்பீங்க. அந்த வாரத்தில் செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வார செய்திக்குள்ளே கடந்து போவோம். கண்கள் மூடி ஜெயிப்போம். பிதாவை, இந்த நாளில் வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய செய்தியை ஆண்டவரை யூடியூப் வழியாக கொடுக்க கர்த்தர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தி கேட்குற நம்முடைய பிள்ளைகள் எங்கு இருந்தாலும் அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர் வேண்டிய பலனை நீர் தருவீராக. அவர்களை நீர் உயர்த்துவீராக. ஆண்டவரே, இந்த செய்தி கேட்குற நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தின் ஆசீர்வாதங்கள், இந்த வசனத்தின் நன்மைகள் நம்முடைய பிள்ளைகளை கிட்டி சேரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும், வழி நடத்தும்பா. ஆவியாண்ட கரங்களை போட்டு ஜெபிக்கிறோம் சூழ்நிலை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு மோசே என்கிறதான தேவதாசனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மோசே ஜலத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன். ஆக இந்த மோசேயினுடைய காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இவனுடைய காரியங்களை அநேக செய்திகள் நான் கொடுத்துருக்கிறேன். ஆனால் இந்த தடவை வேறு மாதிரியாக தேவன் இதை கவனத்தை கொண்டு வந்து வசனங்களை ஆதாரமாக காட்டி இந்த வசனங்களின் நிமித்தம் இதை பேசினார். உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். உபாகமம் 34, 5 முதல் 7. அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கில் அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். மோசே மரிக்கிற போது 120 வயதாய் இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. மோசே மரித்து போகிறான். தேவன் அடக்கம் பண்ணியிருக்கிறார். ஆக அது எங்கே அடக்கம் பண்ணப்பட்டான் என்பது கூட அங்கே தெரியலை, யாராலும் கண்டுபிடிக்க முடியலை. இந்த நிலையில் ஒரு காரியம் மாத்திரம் பாருங்கள். 7ஆம் வசனம் பார்த்து பாருங்கள். மோசே மரிக்கிற போது 120 வயதாய் இருந்தான். அவன் கண் இருளடையவில்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. ஆக ஒரு விசேஷித்த சிறப்புள்ளவனாக அவன் இருக்கிறான். இவன் ஆரம்ப காலத்தில் இவனுடைய தாய் இவன் பிள்ளை பெற்றெடுத்து போது அவன் மிகவும் அழகுள்ளவன் என்று கண்டு அவனை 3 மாதம் ஒளித்து வைத்திருந்தார். பிற்பாடு அந்த பிள்ளையை மறைக்க வழி இல்லை என்று சொல்லி ஒரு பெட்டியில் எடுத்து இந்த பிள்ளையை வைத்து ஜலத்தில் மிதக்க விடுவாள்.
பார்வோனுடைய குமாரத்தியை அதை எடுத்து அவன் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டு அவனை வளர்ப்பதற்கு அவனுடைய தாயிடத்திலே கொடுக்கிறாள். இதுதான் முதல் பகுதிகளிலே. அவன் எகிப்திய சாஸ்திரங்களிலெல்லாம் மிகவும் கற்று தேர்ந்தவனாக அவன் இருந்தான். வேதவசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். ஏன்னா எபிரேயருக்கு எழுதின நிருபம் அந்த இடத்துல 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எபிரேயர் 11:24. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அளவுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இவனுடைய காலங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய காலங்களுக்கும் அதிக இடைவெளி உண்டு. ஆனால் இவன் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை அப்பொழுதே அதிக பாக்கியம் என்று எண்ணி இருக்கிறான். அப்போ கிறிஸ்து வருவார், இந்த கிறிஸ்து இப்படி செயல்படுவார், இப்படியெல்லாம் இருப்பார் என்று அவன் அறிந்திருந்தபடினாலே அவன் அந்த இடத்துல தான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து பாவ சந்தோஷங்களை எல்லாம் வெறுத்து அந்த இடத்துல தேவனுடைய ஜனங்களோட துன்பப்படுவதை தெரிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அந்த ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். ஆக இவனை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு அதுதான் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். இவனுடைய வாழ்க்கையில் 4 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் 40 வயது ஒரு பக்கம், அடுத்த 2வது 40 வயது 41லேருந்து 80 வயது வரைக்கும், அடுத்த 40 வயது 81லேருந்து 120 வயது வரைக்கும். முதல் பாற்றவன் தாயின்றத்தை விளக்கப்பட்டு எகிப்திய சாஸ்திரங்களிலெல்லாம் கற்று தேர்ந்து வளர்ந்தவனானான். ஆனால் பிற்பாடு அவன் அந்த இடத்தை விட்டு ஓடி விடுகிறான். ஓடிப்போய் எத்தியோப்பியனாகிய அவனுடைய வீட்டில் ஆடு மேய்க்கிறவனாக இருக்கிறான். அங்கே தேவன் இவனுக்கு தரிசனமாகிறார். யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அந்த இடத்துல நீங்கள் பாருங்கள். 3ஆம் அதிகாரம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்தில் ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அது எரிந்து சாம்பலாகலை, அது எரிந்து கங்காக மாறலை. ஆக அது அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் பார்ப்பேன், இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று சொல்லி அவன் கிட்ட போகிறான். இந்த காலத்து ஆளாக வந்தால் உடனே செல்ஃபோன் எடுத்து அதை அப்படியே படம் எடுத்திருப்பாங்க. அந்த நாட்களிலே இவன் பார்த்தான். இவன் அதை என்னவென்று ஆராய்ந்து பார்க்க கிட்ட போகிறான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். மோசே நடுவில் இருந்து முச்செடி நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ அடியேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். முட்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை அந்த இடத்துல கூப்பிடுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிறதான பாதரட்சியை கலற்றி போடு, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. தேவன் இவனை தொட ஆரம்பித்தார். இவனை வைத்து ஒரு திட்டத்தை தேவன் முடிவெடுத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்கு நேராக இவனை கொண்டு செல்லுகிறார். கிட்டத்தட்ட இவன் 80 வருடம்
இவன் பக்குவம் அடைகிற ஒரு காலமாக இருக்கிறது. பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக அவன் இருந்த காலம், கர்த்தருடைய பிள்ளைகளோட துன்பம் அனுபவிக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்து கொண்ட காலம் என்று சொல்லி 80 வயது கடந்து போகிறது. இப்போ தேவன் இவனை அழைக்கிறார். இவன் இந்த இடத்துல கர்த்தரிடத்தில் இவன் சொல்லுகிறான். அவன் அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்று சொல்லி கேட்கிறான். நான் பார்வோனிடத்தில் போவதற்கும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம், என்னால் முடியாது, என்னால் அது செய்ய முடியாது தேவனிடத்தில் சொல்லுகிறான். இது மட்டுமல்ல, 4ஆம் அதிகாரம் யாத்திராகமத்தில் பார்ப்பீர்களே, ஆனால் 9 பாருங்கள். இவ்விரண்டு அடையாளங்களாலும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்கு செவிகளாலும் இருப்பார்களானால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக. நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையில் இரத்தமாகும் என்றார். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியோனுடைய பேசின பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன், நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆக நான் தானப்பா எல்லோரும் உண்டாக்கினேன். எனக்கு தெரியாதா? கண் உள்ளவன் கண் இல்லாதவன் ஊமையன் பேசக்கூடியவனை உண்டாக்கினவன் நான் தானே. நீ என்கிட்டே வந்துக்கிட்டு மந்த நாவு திக்குவாயி நான் பேச வல்லவன் அல்ல என்று நீ சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார். நீ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். நீ புறப்பட்டு போ, நீ பேச வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு அவன் கொடுக்குற பதிலை பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பாருங்கள். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். தேவன் இவனை தான் அனுப்ப சித்தமாயிருந்து இவனிடத்தில் சொல்லுகிறார். இவன் ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்லுகிறான். நீர் யாரை அனுப்ப சித்தமாக இருக்கிறதோ அவரை அனுப்பும் என்று சொல்லுகிறான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான், அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். ஆக தேவன் சொல்கிறார், விடுற மாதிரி இல்லை. நீ என்ன பேசணுமோ அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆரோன்ட்ட சொல்லு, அவன் பேசுவான். உன் வாயிலிருந்தும் அவன் வாயிலிருந்தும் நான் வார்த்தைகளை வர வைப்பேன் அப்படின்றார். இந்த காரியங்களெல்லாம் நடந்த பிற்பாடு தன் மாமனாகிய எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இவன் கடந்து போகிறான். கர்த்தருடைய ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அல்ல தட்டுறான். அதுக்கப்புறம் புறட்டு வரான். தேவன் சொல்லும் பொழுதே நம்ம எல்லாத்தையும் கேட்டுக்கணுங்க. கர்த்தர் நமக்கு சொல்லும் போதே கேட்டுக்கலன்னு சொன்னால் கர்த்தர் நம்மேல் கோபம் மூழுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கி அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய விஷயத்தில் என்ன செய்கிறவங்களாக இருக்கிறாங்கன்னா, தேவனை கோபப்படுத்துவதில் அதிகமாக இருக்கிறார்கள். தாங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆகிலும் சரி, அல்லது வேத வாசிக்கும் போதாலும் சரி, ஏதோ வாழ்க்கை நடக்கும்போதாக சரி, தேவன் கோபம் உழுகிற அளவுக்கு இவருடைய வார்த்தைகள், இவங்களுடைய பிரயத்தனம் பண்ணுகிற வார்த்தைகள் வேறு விதமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். தேவன் சொன்ன வருட வாக்குத்தம், நான் உனக்கு நன்மை செய்வேன். என்ன ஆண்டவரே எனக்கு நன்மை செய்கிறேன்னு சொன்னீங்க, ஒரு நன்மையும் காணோம். ஒரு மாதம் கடந்து போச்சு, ஒரு வாரமும் கடந்து போச்சு, ஒன்றும் நன்மை நடக்கலையே, ஒரு நன்மை கூட எனக்கு வந்து சேரலையே. இது ஒரு அவிசுவாசி பேசுகிற ஒரு காரியம். இதை விசுவாசி செய்யும் பொழுது இது தேவன் அதன் மேல் கோபம் கொள்ளுகிறார். மோசே அங்கே பேசும்போது மோசையின் மேல் கோபம் கொள்ளுகிறார். ஆக தேவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களாக நாம் அல்ல,
தேவ ஆலோசனையை கேட்டு நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இங்கே மோசேயை போல தேவனுக்கே ஆலோசனை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஆனால் மோசே அப்படியே பின்னாடி தன்னை மாற்றிக்கொண்டான். தேவனுக்காக அதிகமாக தன்னை ஒப்பு கொடுத்து நடத்தினான். அதனால்தான் தேவன் அவனிடத்தில் பிரத்யட்சமாக அவனோடு முகமுகமாய் நான் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். அவன் என் தாசனாகிய மோசே என் பருவத்தில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லுகிறார். அவனை குறித்து அநேக காரியங்களை கர்த்தரை சாட்சி பகருகிறார். அவன் எல்லாம் பேசியது ஒரு காலம் உண்டு, ஆனால் எல்லாவற்றிலும் அவனை மாற்றினவர் கர்த்தர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவன் அருமையாக அவனை நடத்தி கொண்டு வந்தார். கானானுக்கு அவனை கொண்டு போகும்படி, இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போகும்படி. ஆனால் இடையில் ஒரு தவறு செய்கிறான். தேவன் பேசு என்று சொன்ன இடத்துல அடித்து விடுகிறான் கோலினாலே. தேவன் உடனே கோபம் உண்டவராகி அந்த இடத்துல அவன் மேல் நீ கானான் தேசத்துக்கு போக மாட்ட, நீ கானான் தேசத்துக்குள்ளே நுழைய மாட்ட என்று சொல்லி அவனுக்கு அங்கே ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். அதே போல் அவன் போகவில்லை. அவன் மோவாப் தேசத்தில் இருந்து தேவன் இவர்களுக்கு கொடுக்க போகிற கானான் தேசத்தை பார்க்க மட்டும் அனுமதி கொடுத்தார். அதை கண்டான் தூரத்திலிருந்து. ஆனால் அவன் உள்ளே போகவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று தேவனுக்கு கோபமூட்டுகிறவர்களாக இருக்கிறோம், அல்லது தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறோம். அதனால விளைவு என்ன தெரியுங்களான்னா, நன்மையை காண வேண்டும், நன்மையை அனுபவிக்க வேண்டும் விரும்புகிறார்கள். ஆனால் அந்த நன்மையை தூரத்தில் பார்த்து அப்படியே இருந்து விடுகிறார்கள். நன்மையை முழுவதுமாக அனுபவிக்க முடியவில்லை. இங்கே இன்றைக்கி இந்த செய்தியை கேட்குற எல்லாரும் உங்களோட வாழ்க்கையில் உங்களோட நன்மை உங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அந்த நன்மையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அந்த நன்மையை நீங்கள் அனுபவிக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். தேவன் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை கொடுப்பார். நீங்கள் நன்மையை அனுபவிக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆக நன்மையை கண்ட மாத்திரத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அந்த நன்மையை எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் சொன்னாரோ அந்தபடியே நாம் அந்த நன்மைகளை அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் அதை விட்டுட்டு நாம் தேவனுக்கே ஆலோசனை சொல்லுகிறவர்களாக, தேவனையே நாம் நடத்துகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. சரி, இங்கே மோசே குறித்து 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, மோசே மரிக்கிற போது 120 வயதுள்ளவனாக இருந்தான். இது என்னையா ஒரு விசேஷம்? இதிலேருந்து எப்படி செய்தி எடுக்கிறீங்க? இதிலேருந்து எப்படி செய்தி வருது பாருங்கள். சங்கீதம் 103 அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். சங்கீதம் 103 3 முதல் 5 வசனங்கள். அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆக தேவன் அந்த 120 வயது வரை வாழுகிற வரைக்கும் அவனுக்கு தேவன் கொடுத்திருந்த பலன் இதுதான். அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, தேவன் முடிசூட்டி பார்க்கிறார். அந்த பிள்ளை நம்மை தேவன் முடிசூட்டி ராஜாக்களாக, ராஜாவின் பிள்ளைகளாக, தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை முடிசூட்டி பார்க்கிறார். நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் நம் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கழுகுக்கு சமானமாய். இந்த கழுகு எப்படி தன்னுடைய வயதான காலத்தில் தன்னுடைய ரெக்கையெல்லாம் உதிர்த்து போட்டு ஒரு கண்மலை மேல் போய் உட்கார்ந்து புது ரெக்கை வளருகிற வரைக்கும் காத்திருந்து பறந்து வெளியில் வருகிறதோ அதுபோல் திரும்ப வாழ வயது போல் புது பலத்தோடு தேவன் நடக்க கிருபை செய்கிறார். ஆக வாழ வயதை கத்த தருகிறார். இந்த இடத்துல மோசேக்கு வாழ வயது கொடுக்கப்பட்டிருந்தது. இவன் ஒருவேளை இந்த 40 வயதில்
அந்த எகிப்தியனை இவர் கொண்டு போட்டதை தெரிந்திருந்து பார்வோன் அப்பயே மோசையை வெட்டி போட்டிருப்பான் என்று சொன்னால் அவன் ஆயுசு காலம் அப்பயே முடிந்து போயிருக்கும். ஆனால் அதிலிருந்து தப்பித்து அவன் எத்திரோவிடத்தில் போனான். ஆக இங்கே நாம் பார்க்கிறோம். ஆக அவன் வாழ்ந்தது 120 வருஷம், ஒரு வாழ வயது. தேவன் அவனுடைய ஆயுசு நாட்களை கூடுதலாக கொடுத்தார். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவனை முடிசூட்டினார். அவனை முடிசூட்டி அவனுக்கு நடத்தி கொண்டு போனார். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் முடிசூட்ட வல்லவராயிருக்கிறார். தேவன் உங்களை நன்மையினாலும் இரக்கங்களினாலும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உங்களை திருப்தியாக்குகிறவராயிருக்கிறார். உங்களுடைய வாயை தேவன் திருப்தியாக்குகிறார். வாயை திருப்தியாக்குகிறார் என்று சொன்னால் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் முதற்கொண்டு நன்மையான வார்த்தைகளாக இருக்கும். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகள் நன்மையுள்ள வார்த்தைகளாக இருக்கும். கழுகுக்கு சமானமாக தேவன் நம்முடைய வயதை வாழ வயது போல் ஆக்குகிறார். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். யோபு 42:16-17. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். ஆக நெடுநாள் அவன் வாழ்ந்திருந்தான். பூரண வயது என்று சொன்னால் தேவன் அவனுக்கென்று நியமித்திருந்த அந்த காலம் வரைக்கும் அந்த காலத்தை முடித்தது தான் பூரணம். ஆக தேவன் இவனுக்கென்று குறித்து வைத்திருந்த இந்த 140வது வருஷத்தில் அந்த வருஷம் வரைக்கும் வாழ்ந்து அவன் அங்கே மரித்து போனான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு பூரண ஆயுஷை கொடுக்கிறார். நாம் தேவன் நமக்கு இத்தனை வருஷம் நாம் வாழ வேண்டும் என்று முன்கூட்டியே தேவன் தீர்மானம் பண்ணுகிறார். அந்த வயது வரைக்கும் தேவன் நம்மை வாழ வைக்கிறார், நம்மை காத்து நடத்துகிறார். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யோசுவா 24-29. இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயது உள்ளவனாய் மரணம் அடைந்தான். இங்கே பார்க்கிறோம், யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயது உள்ளவனாய் மரணம் அடைந்தான். ஏன் இவனுக்கு மட்டும் சொல்லப்படலை? அந்த இடத்துல அவன் கண் இருளடையில், அவன் பலன் குறையலை. ஏன் யோசுவா பற்றி சொல்லலை? அதில் முக்கியத்துவம் இருக்கிறது. தேவன் மோசேயுடைய காரியங்களிலே ஒரு விசேஷித்தமான ஒரு நிலை உள்ளவராக இருந்தார். ஆரம்பத்தில் தேவனை கோபப்படுத்துகிறவனாக, தேவனை எரிச்சலூட்டுகிறவனாக அவன் வைத்திருந்தான். ஆனால் பிற்பாடத்தை தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, தேவனோடு ஒரு சிநேகிதனைப் போல பழகுவதற்கு, முகமுகமாய் பேசுவதற்கு அவன் அங்கே இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு நபராக அவன் இருந்தான். தேவன் அவனை நடத்தினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம், லூக்கா எழுதின சுசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். லூக்கா 1:18. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதானத்தில் இருக்கிற கபிரியேல் என்பவன், உன்னோட பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்க அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை விசுவாசியாதபடியா இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையனாயிருப்பாய். என்ன நடக்குது? வயது இவங்க 2 பேரும் நீதிமான்கள், புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் நல்ல நீதியாக வாழ்ந்தவர்கள். வயது சென்றவங்க, உங்களுக்கு பிள்ளை கிடையாது. இந்த சகரியா அந்த இடத்துல கர்த்தருடைய சன்னிதானத்தில் போய் ஆராதனை செய்கிறவன். அதே போல் அன்றைக்கும் அந்த ஆராதனை செய்வதற்கான சீட்டை வாங்கி கொண்டு உள்ளே ஆராதனை செய்ய போகிறான். உள்ளே போன இடத்துல கர்த்தருடைய தூதன் அவனுக்கு தரிசனமாகிறான். கபிரியேல்
உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அதை நீ இப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் பிறக்க போவதை குறித்து அங்கே சொல்லுவான். அதற்கு அவன் சொன்ன பதில் என்னவென்று சொன்னால், நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே. கர்த்தருடைய பார்வையில் உங்களுடைய ஒரு பலவீனம் ஒரு பொருட்டே கிடையாதுங்க. பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த இடத்துல நான் கிழவன் அவங்க சொல்கிறான். தன் நிலையை முடியாமல் இயலாமையை தான் அவன் பார்த்து 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 இந்த உலகத்தில் எல்லாரும் பேசுகிறத பார்த்து இன்றைக்கி அநேக விசுவாசிகளும் பேசுகிற வார்த்தை, எனக்கும் என்னால் முடியலப்பா, ஐயோ என்னால் சுத்தமாக முடியல, நம்மள நீங்கள் என்ன முன்னாடி மாதிரிலாம் நினைக்காதீங்க, இப்போ எனக்கு அந்த தெம்பு கிடையாது, அந்த வயசும் கிடையாது, அதெல்லாம் நான் தாண்டி வந்துட்டேன், இப்போ என்னால் முடியாது கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எந்த வயதிலும் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. எல்லா பலவீனம் இருந்தாலும் அதன் மத்தியில் தேவன் எடுத்து நடத்துவார், அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலுமே நான் சொல்லுகிறேனே, நீங்கள் எத்தனை வயதுக்கு உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிறாரோ அந்த வயது வரைக்கும் பூரணமாய் வாழ்வீர்கள். நீங்கள் பூரணராய் வாழ்ந்து நீங்கள் அந்த தேவர் சன்னிதானத்தில் கனி கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். உங்களுக்குரிய நன்மைகளை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த இடத்துல அந்த இவனை குறித்து நாம் பார்க்கிறோம். சகரியா ஆசாரியனை குறித்து அவனுக்கு வயது சென்றது, அவன் அந்த தான் அவன் சொல்கிறான். ஆனால் கர்த்தருடைய தூதன் சொல்கிறான், நான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கவன், நான் சொன்ன வார்த்தையை நம்பாதனால பிள்ளை பிறக்கிறவர்களும் நீ ஊமையனாக இருப்படா, நீ செத்துருவேன்னு கூட சொல்லலை. அந்த இடத்துல சொல்கிறான், நீ பிள்ளை பிறக்கிற வரைக்கும் நீ ஊமையனாக இருப்ப. இல்லைன்னா இவன் விட்டுருந்தா, இவன் பேசி வைக்கினா நீ தூதன் இப்படி சொன்னார், நீ வயது சென்றவராய் பிள்ளை பிறக்கும்னு சொல்லி சொன்னார், இப்படி சொன்னார், அப்படி சொன்னார், இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும், இவன் வாயில் அலப்பியே தீர்த்திருப்பான். எப்படி மோசே அந்த இடத்துல நான் எம்மாத்திரம் என்று சொன்னானோ, நான் திக்குவாயும் மந்தவனாகவும் உள்ளவன், என்னை பார்க்க வேறு யாரையாவது நீர் அனுப்ப சித்தமாக இருந்தால் அனுப்புவோம். இந்த மாதிரி வார்த்தைகளை, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறார், அவனை ஊமையனாக்கி போட்டான். சில இடத்துல தேவன் நம்மை மௌனமாக இருக்க சொல்லுகிறார். சில சமயங்களில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மௌனத்தில் கொண்டு போய் வைக்கிறார். காரணம் வேறொன்றும் அல்ல, நாம் தேவையில்லாதவைகளை பேசி தேவையில்லாத காரியங்களை அறிக்கையிட்டு சொல்லி நாம் அந்த இடத்துல தேவ நன்மைகளை நாம் இழந்து விடுகிறோம். அந்த நன்மைகளை காணாமல் போய்விடுகிறோம். ஆனால் தேவன் அதனால தான் சில சமயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில சோதனைகளை தேவன் தருகிறவராக இருக்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள். யாத்திராகமம் 23, 25, 26. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தை உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கர்ப்பம் விழுகிறதும் மாலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம் யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் கர்த்தர் மோசேயின் மூலமாக கொடுக்கிற கர்த்தருடைய வாக்குத்தம், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். கர்த்தரையே சேவிக்க வேண்டும், வேறு மனிதர்களையோ வேறு யாரையோ அல்ல, கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அவர் உன் அப்பத்தை ஆசீர்வதிப்பார், உன் தண்ணீரை ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லுகிறார். வியாதி உனக்குள்ளே இருக்கின்ற வியாதியை விலக்கி விடுகிறார். ஆக நமக்கு சில வியாதிகள் பலவீனங்கள் இருக்கா, தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, அது ஒரு நன்மை. வியாதியை தேவன் நம்மிலிருந்து விலக்கி போடுகிறார். எந்த வியாதியாக இருந்தாலும் நம்முடைய சரீரத்திலிருந்து அதை வெளியே விலக்கி தள்ளி விடுகிறார். நம்முடைய சரீரம் புது பலன் அடைகிறது, கழுகை போல புது பலன் அடைகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். குறைப்பேன் என்று சொல்லலை, பூரணப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 28, 30 வசனங்களை பாருங்கள். 28, 30. ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசுள்ளவனுமாகி 180 வருஷம் ஜீவித்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். அவன் குமாரனாகிய ஏசாவும்
யாக்கோபனை அடக்கம் பண்ணினார்கள். நல்ல பூரணமான வயசில் அவன் ஈசாக்கு அங்கே 150 வருஷம் ஜீவன் பண்ணி அங்கே மரித்து போனான். ஆக அந்த இடத்துல பூரண ஆயுசு, அந்த ஒரு வயசு 6 மாதம் 8 நாள் அந்த காலங்கள் வரைக்கும் தேவன் நல்லபடியாக வாழ செய்தார். அவனுக்கென்று எத்தனை வருஷங்கள், அவனுக்கென்று எத்தனை மாதங்கள், அவனுக்கென்று எத்தனை வாரங்கள், அவனுக்கென்று எத்தனை நாட்கள், எந்த கிழமை எது குறித்திருக்காரோ அது வரைக்கும் தேவன் வாழ வைக்கிறார். அதுதான் அவர் செய்கிறார். இந்த இடத்துல பார்க்குறோம், இன்னொரு வசனத்தை பார்க்குறோம். சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். எங்கள் நாட்களெல்லாம் ஒரு கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையைப் போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அது மேன்மையானது, வருத்தமும் சஞ்சலமுமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். ஆக இது அடுத்த காலகட்டம். இவன் சொல்கிறான், நாங்கள் என்னோடய ஆயுசு நாட்கள் 70 வருஷம்தான், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அதுக்கு மேன்மை, அதுக்கு மேலே வாழ்கிற அந்த மேன்மை வாழ்கிற வாழ்க்கை வருத்தமும் சஞ்சலமும் தான். அநேக வருத்தங்களும் சஞ்சலங்களும் தான். பிள்ளைகளினால், நடத்தைகளினால், பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் செய்கிற காரியங்களினால் அந்த இடத்துல மனசஞ்சலம். நமக்கு ஒருவரும் நம்ம வார்த்தையை கேட்க மாட்டேங்கிறாங்களே, நம்ம சொல்கிறத எதுவும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே என்ற அந்த எண்ணங்கள், அந்த தாழ்வு மனப்பான்மை, இப்படி எல்லாமே அங்கே எல்லாமே அந்த இடத்தை இருக்கிறது. ஆனால் நல்ல ஒரு ஆயுசு நாட்களை வாழுகிற வரைக்கும் நல்லபடியாக வாழணும்னு சொன்னால் நீதிமொழிகள் 10:27 பாருங்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு ஒருத்தன் பயந்தானா அவனுடைய ஆயுசு நாட்கள் பெருக மாட்டேங்கும். துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். ஆக கர்த்தருக்கு பயப்படுகிறவன் ஆயுசு நாட்கள் பெருக பண்ணப்படும் இல்லையா? 1 நாளாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 26 28 வரைக்கும். 1 நாளாகமம் 29 26 28. இவ்விதமாய் ஈசாயின் குமாரனாகிய தாவீது இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாக இருந்தான். அவன் இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். எபிரோனிலே 7 வருஷமும் எருசலேமிலே 33 வருஷமும் ராஜாவாக இருந்தான். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தான். அவன் தீர்க்காயுசு ஐஸ்வர்யம் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே அவன் மரணம் அடைந்தான். அவன் பின்னாடி அவன் குமார அரசால வந்தான் இல்லையா? ஒரு தீர்க்காயுசு, கடவுள் கொடுத்து போட்ட வயசு வரைக்கும் நல்ல ஐஸ்வர்யவானான், மகிமையில் இருந்தான். நல்ல முதிர் வயதில் அவன் மரணம் அடைந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக மரணம் என்கிற சம்பவம் அது ஒரு ஆசீர்வாதம். அதையும் கூட நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதையும் கூட நல்லபடியாக சந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வருத்தத்தோடும் கவலையோடும் சஞ்சலத்தோடும் புலம்பலோடும் அல்ல, எல்லாவற்றையும் நல்லபடியாக சந்திக்க வேண்டும். கர்த்தருக்குள் அதை பாருங்கள். 2வது காரியம் பார்க்கிறோம். மோசே மரிக்கிற போது 120 வயதாக இருந்தான். அவன் கண் இருளடைய உள்ள 120 வருஷம் மோசே வாழ்னான். அவனை அடக்கம் பண்ணுறது கர்த்தர். அந்த கூட கர்த்தர் செய்கிறான்னா எப்படிப்பட்ட ஒரு ஒரு கீர்த்தி பெற்றவனாக இருக்கணும், எந்த அளவுக்கு தேவனுடைய பார்வையில் உகந்தவனாக இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படுறவனாக வந்திருப்பான். அப்போ தேவன் அந்த இடத்துல பெரிய கிரியை செய்கிறார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கிரியை செய்தோம்னா மோசே போல பூரண ஆயுசுள்ளவர்களாக நல்லபடியாக இருக்கிற காலம் வரைக்கும் நல்ல வியாதி எந்த வேதனையும் இல்லாமல் நல்லபடியாக வாழ்ந்து யாருக்கும் பிரச்சனை உள்ளவர்களாக, யாருக்கும் ஒரு பாரம் உள்ளவர்களாக இல்லாமல் நல்ல சுய திடகாத்திரத்தோட நல்ல சுய நிலையில் நல்லபடியாக வாழ்ந்திருப்போம். பூரண ஆயுசு. நமக்கு எத்தனை ஆயுசு வருஷங்கள் கொடுத்துருக்கான்னு தெரியாது, ஆனால் அது வரைக்கும் நீங்கள் நல்லபடியாக வாழணும். நீங்கள் நல்லபடியாக வாழணும்னு சொன்னால் கர்த்தருக்கு பயந்துருங்க, கர்த்தருடைய ஜெபத்தோடு இருங்க. எசேக்கியேலுக்கு ஆயுசு நாட்களை கூடுதலாக கொடுத்த தேவன்
உங்களுக்கும் கூடுதலாய் கொடுத்து உங்கள் ஆயுசு நாட்களை பூரணமாய் நடத்துவார். இரண்டாவது குறிப்பு, அவன் கண் இருளடையவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 27:1. ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனபோது என்று சொல்லி பார்க்கிறோம். ஈசாக்கு முதிர் வயதானதினால், அவன் வயசாயிட்டனால அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனபோது அவன் பார்வையற்று போயிட்டான். ஆனால் மோசே அந்த வயசில் கண் இருளடையலை. ஆனால் ஈசாக்கு அந்த இடத்துல கண் பார்வையற்றவனாக இருந்தான். அவன் தன் மூத்த குமாரனாக ஏசாவை அழைத்த அந்த இடத்துல, நான் முதிர் வயதானேன், என் மரணம் இந்த நாளில் என்று அறியேன், எப்போ நடக்குன்னு தெரியல. அப்போ கூட என்ன ஆசை பாருங்கள் ஈசாக்குக்கு, நீ போய் வேட்டையாடி நல்லா சமைச்சு ருசியோடு கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஏன் ஆசீர்வதிக்கணும் கூப்பிட்ட, நீ உடனே கூப்பிட்டோடனே ஆசீர்வதிச்சுட்டு, எப்பா உன்னை நான் ஆசீர்வதிச்சிருக்கேன், உனக்கு பூர்ணமாக உன்னை ஆசீர்வதிச்சிருக்கேன், இப்போ போய் எனக்கு சாப்பிட உனக்கு ஏதாவது செஞ்சு கொண்டாந்து கொடுன்னு. ஏன்னா இவன் சொல்லி எத்தனையோ வருஷம் உயிரோடு வாழ்ந்தான். இவன் மனைவி செத்து போயிட்டா, ரெபேக்கா செத்து போயிட்டா, இவன் வாழ்ந்தான். கர்த்தர் அந்த பூரண வயசு வரைக்கும் யாரையும் விடுகிறவர் அல்ல, அவர்களை அந்த வயது வரைக்கும் வாழ வைக்கிறார், நன்மையாய் வாழ வைக்கிறார். உங்களுடைய ஆயுசு நாட்கள் நன்மையாக இருக்கும். உங்களுடைய கண்கள் இருளடையாது, உங்கள் கண்கள் பலமுள்ளதாக இருக்கும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்கள். 1 சாமுவேல் 3:1-2. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருள் அடைந்திருந்தது. அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருள் அடைந்திருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக இந்த இடத்துல அந்த ஏலியுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. வயசாக பார்வை மங்கி போயிட்டு இருந்தாங்க அன்னைக்கு. இன்றைக்கு இருக்கிறது போல் கேட்ராக்ட் சர்ஜரிலாம் அந்த காலத்தில் கிடையாது. அதனால் அவங்க வாழ்க்கையில் இருண்டு போன அந்த நிலையிலே இருந்தாங்க. இன்றைக்கி சொல்கிறாங்களே கல்லில் பூ விழுந்து போச்சு, கேட்ராக்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு, அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலான்றாங்க. இன்றைக்கி எவ்வளோ சர்ஜரிகள் வந்துருச்சு. காலையில் அட்மிட் ஆகிறான், ஆப்ரேஷன் பண்ணுறான், கேட்ராக்ட் சரி பண்ணுறான், சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் அந்த நாட்களில் அப்படி கிடையாது. கர்த்தர் இருந்தார். தேவன் அந்த இயற்கை நிலையிலேயே பலவான்களாக வைத்திருந்தார். மோசையோட கண்கள் இருளடையில், ஏலியின் கண்கள் இருளடைந்தது ஆசாரியனாகிய. அதே போல் ஈசாக்கு ஆதி தகப்பனான அவனுடைய கண்கள் இருளடைந்தது, ஆனால் மோசையின் கண்கள் இருளடையவில்லை. யோபு 10:20-21. இது என் நாட்கள் கொஞ்சம் அல்லவோ, காரிருளும் மரணந்தகாரமான இருண்ட தேசமும் இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரண தேசமும் ஒளியும் இருளாகும் தேசமாகிய போனால் திரும்பி வராத தேசத்துக்கு நான் போகும் முன்னே நான் சற்று இளைப்பாறும்படி நீர் என்னை விட்டு ஓய்ந்திரும் என்று சொல்லி கேட்கிறார். ஒரு வேண்டுதலாக, காரிருளும் மரண அந்தகாரமான இருண்ட தேசம், காரிருள் பயங்கரமான இருட்டு, மரண அந்தகாரமான இருண்ட தேசம் இல்லையா, இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரண அந்தகாரம் உள்ள தேசமும், இருள் சூழ்ந்ததான ஒழுங்கில்லாத மரண அந்தகாரமான உள்ள தேசமும், ஒளியும் இருளாகும் தேசமாகிய போனால் திரும்பி வராத தேசத்துக்கு நான் போகும் முன்னே நான் சற்று இளைப்பாறும்படி நீர் என்னை விட்டு ஓய்ந்திரும். கர்த்தருடைய சமூகத்தில் திரும்புங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோபு 16:16 பாருங்கள். யோபுவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்தது, மரண இருள் என் கண்ணிமைகள் மேல் உண்டாயிருக்கிறது. இவன் தாங்க 140 வருஷம் இந்த வியாதி சுகமாகி 140 வருஷம் வாழ்ந்தான். அதுக்கு முன்னாடி வாழ்ந்தது கணக்கு கிடையாது. இவன் நல்ல சோதனைக்கு பிற்பாடு சுத்த பொண்ணாக விளங்கிய பிற்பாடு 140 வருஷம் வாழ்ந்து 4 தலைமுறை பிள்ளைகளை கண்டவன். இவன் சொல்கிறான், மரண இருளின் கண்ணிமைகளின் மேல் உண்டாயிருந்துச்சு. உனக்கு வந்துச்சா? நிறையா பேருக்கு மரண பயம், நிறைய பேருக்கு மரண பயம் கிடையாது. நமக்கு எத்தனை வருஷம் தேவன் கொடுத்துருக்கிறாரோ அத்தனை வருஷம் பூர்ணமாக இருப்போம்.
அந்த வருஷம் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன செய்கிறோமோ நல்லது செய்வோம். என்ன காலத்தில் என்னென்ன நன்மை செய்ய முடியுமோ, யார் யாருக்கு நம்மளால் நன்மை செய்ய முடியுமோ அவங்க எல்லாருக்கும் நன்மை செய்யும். ஏன்னா அவர் நமக்கு நன்மை செய்கிறாரு, நாமளும் மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருப்போம். தேவன் அதனுடைய பலனை கூடுதலாக கொடுப்பார். ஒருவேளை இப்போ நம்முடைய ஆயுசு நாட்களை கூடுதலாகவும் கொடுப்பார். நம்மளை பூர்ண ஆயுசு உள்ள வரைக்கும் வச்சுருப்பார். நம்முடைய சரீரத்தில் ஒரு சேதம் வராமல் தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். யோபு 17:6 பாருங்கள். யோபு 17:6-7 ஜனங்களுக்குள்ளே அவர் என்னை பழமொழியாக வைத்தார், அவர்கள் முகத்துக்கு முன் நான் அருவருப்பானேன். இது நிமித்தம் என் கண்கள் சஞ்சலத்தினால் இருளடைந்தது. இது நிமித்தம் என் கண்கள் சஞ்சலத்தினால் இருளடைந்தது. என் அவயங்கள் எல்லாம் நிழலை போல் இருக்கிறது. என் கண்கள் சஞ்சலத்தினால் இருளடைந்தது. ஆக ஒரு பக்கம் வயதில் இருளடைஞ்சு போகுது, இன்னொரு பக்கம் அந்த இடத்துல வாழ்க்கையில் உள்ள கசப்பை நினச்சி இருளடைஞ்சு போகுது. இங்கே சஞ்சலத்தினால் இருளடைந்து போகிறது. யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீர் பார்க்கக்கூடாதபடிக்கு இருள் வந்தது என்று சொல்லி அவன் பார்க்க வந்த சிநேகிதர்கள் எழுப்பா சொல்கிறான். நீர் பார்க்கக்கூடாதபடிக்கு இருள் வந்தது என்று சொல்கிறான். யோபுவின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், யோபு 34:22, அக்கிரமக்காரர் ஒழித்து கொள்ளத்தக்க அந்தகாரமும் இல்லை, மரண இருளும் இல்லை. அக்கிரமக்காரர் யாரும் தப்பித்து கொள்றதுக்கு மரண இருள் கூட வழி செய்யாது. அவன் செத்து போயிட்டா கூட அவன் அக்கிரமம் அவனோட தான் இருக்கும். அவன் நன்மை செய்தானா அவன் நன்மை அவனை காப்பாற்றும். அவன் அக்கிரமம் செய்தானா அவன் செத்தாலும் அவன் அக்கிரமம் அவனை தொடரும். இதுதான் இந்த இடத்துல. சங்கீதம் 44ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், மரண இருளினாலே எங்களை மூடியிருந்தும் எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதை விட்டு விலகவும் இல்லை. ஆக மரண இருளினாலே எங்களை மூடி இருந்தோம். ஆண்டவர் அனுமதித்து மரண இருளினாலே மூடி இருந்தோம். அந்த இடத்துல எங்கள் இருதயம் பின்வாங்கலை, அப்பையும் விசுவாசித்தோம். எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. அப்போ முடிவு பரிந்தும் விசுவாசிக்கிறவர்களாக நாங்கள் இருந்தோம். சங்கீதம் 107ஆம் அதிகாரம் 10-15 வரைக்கும் பாருங்கள். சங்கீதம் 107:10, தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணுகிறவன் அங்கனவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் எறும்பிலும் கட்டுண்டு கிடக்கிறார்கள். தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தர் அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அந்தகாரத்திலும் மரண இருளிலுமிருந்து அவர்களை வெளிவிட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். தேவன் மரண இருளிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து கட்டுகளை அறுத்தார். அதனால தான் சங்கீதக்காரன் பாடுங்க சொல்லலாம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். ஒருவேளை என் வாழ்க்கையில் மரண இருள் ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, என் கண் அந்த பார்வை குறைந்து போனாலும் சரி, ஆனால் தேவரீர் என் கூட இருக்கிறேன். கோலும் தடியும் என்னை தேட்டும் என்று சொல்லுகிறான். மரண இருளின் பள்ளத்தாக்கில் என் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஏசாயா 9:2, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆக இருள் என்பது மரண இருள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆக தேவன் வெளிச்சத்தை பிரகாசமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஆமோஸ் 5:8, அவர் அருமீனையும் மிருக சீரிஷத்தையும் உண்டாக்கினவர், அவர் மரண இருளை விடியற்காலமாக மாற்றி பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர், அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்கள் வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறார். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் என்ன செய்கிறாராம்? மரண இருளை விடியற்காலமாக மாற்றுகிறார். கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய ஆயுசு நாட்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது கூடுதலாக தேவன் கொடுக்கிறார். இங்கே சகரியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்கள். சகரியா 11:17, மந்தையை கைவிடுகிற அபத்தமான மேய்ப்பனுக்கு ஐயோ, பட்டயம் அவன் பேத்தின் மேலும் அவளது வலது கண்ணின் மேலும் பரவும்,
அவன் புய முழுவதும் சூம்பிப்போம், அவன் வலது கண் முற்றிலும் இருளடையும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மந்தையை திக்கற்றவளாக விடுகிற ஒரு மேய்ப்பனுக்கு பனிஷ்மெண்ட் என்ன? அவனுடைய வலது கண் முற்றிலும் அந்த இடத்துல இருளடையும் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கண்களை இருளடையாமல் பண்ணுகிறார், நம்மை அந்த அளவுக்கு வைக்கிறார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவன் கண் இருளடையவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இருள் வராதபடிக்கு, நம்முடைய கண்கள் இருளடையாதபடிக்கு, மரண இருளடையாதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். மூன்றாவது காரியம், அவன் பலன் குறுகவும் இல்லை, அவன் பலன் குறையவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். லேவியராகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். லேவியராகமம் 26:20. உங்கள் பலன் விருதாவில் செலவழியும், உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்க மாட்டாது. உங்கள் பலன் விருதாவிலே செலவழியும். விருதாவாக அந்த செலவழியும். ஏன் தெரியுமாண்ணா? உங்கள் தேசம் பலனை கொடுக்காது. 37-38 பாருங்கள். தாழ்த்துவார் இல்லாமல் பட்டயத்துக்கு முன் விழுவது போல ஒருவர் மேல் ஒருவர் இடறி விழுவார்கள். உங்கள் முகத்துக்கு முன் நிற்க உங்களுக்கு பலன் இராது, உங்கள் சத்துருக்களுக்கு முன் நிற்க உங்களுக்கு பலன் இருக்காது. ஏன்? உங்களுடைய பலன் குறைஞ்சி போச்சு. உங்களுடைய சத்துருக்கு முன்பாக நிற்கத்தக்க பலன் உங்கள்கிட்ட இருக்காது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 38ஆம் அதிகாரம் அந்த இடத்துல 5 முதல் வாசிக்கலாம். சங்கீதம் 38:5 முதல். என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், ஒரு நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன், என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் அந்த இடத்துல என்ன செய்கிறேன்? கதறுகிறேன். நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன். பலன் இல்லாமல் நான் நொறுக்கப்பட்டேன். என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். என் இருதயத்தோட கொந்தளிப்பினால் நான் கதறேன் இல்லையா? நான் சொல்லுகிறேன், என் உள்ளம் குழம்பி அலைகிறது. யாருடைய உள்ளம் குழம்பும்? அவங்க உள்ளம் என்னமோ மனசே சரியில்லை, மனசு கஷ்டமாக இருக்குது, ஏதோ ஒரு இது கண்டதையும் ஒரு மனசுக்குள்ளே போடுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யாருக்கு தெரியுங்களா இந்த மாதிரி மனதுக்குள்ளே பல எண்ணங்கள் ஓடும்? சொல்லுங்கள். அதை குறித்து நினைப்பாங்க, இவங்களை குறித்து நினைப்பாங்க, இதை ஒரு சம்பவத்தை பற்றி நினைப்பாங்க, ஒரு மனிதரை குறித்து கவலைப்படுவாங்க, தங்களை குறித்து நினைப்பாங்க, இப்படி ஒவ்வொன்றையும் நினைக்கிறாங்க. உன் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாக இல்லாமல் போயிட்டு. என் பலன் என்னை விட்டு விலகிச்சு, என் கண்கள் ஒளி முதலாயிட்டு போயிடுச்சு. என்னுடைய பலன் போயிடுச்சின்னு சொன்னால் என் கண்ணும் போச்சு. ஆக நம் பலம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பலம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். சங்கீதத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சங்கீதம் 6:2. என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது, என்னை குணமாக்குங்கப்பா. பலன் இல்லையா? கேளுங்க ஆண்டவர்கிட்ட. பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆக அதை சொல்லுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் இந்த 17ஆம் வசனம். உபாகமம் 8:16-17. உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்தில் உன்னை போஷித்து வந்தமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும், என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாக இருந்து உன் பிதாக்களுக்கு கர்த்தரை நினைப்பாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் என் சாமர்த்தியமும் என் கை பலன் தான் எனக்கு இதை செஞ்சிச்சு, எனக்கு இந்த வருமானம் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. உங்களை ஒரு நிலையில் கர்த்தர் கொண்டாந்து வைக்கிறாருன்னா கர்த்தர் தான் உங்களை உயர்த்துறார். கர்த்தர் தான் ஒரு நல்ல நிலையில், நல்ல காசு பணம் எல்லாம் உள்ள நிலையில் கர்த்தர் உங்களை கொண்டாந்து வைக்கிறாரு. ஆக செய்வது கர்த்தர். ஆனால் நீங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சோன்னே
அப்பா எல்லாம் என் கை சாமர்த்தியம், என் கை பலம், இது எல்லாத்தையும் வச்சு இதெல்லாம் நான் சேர்த்தேன். இந்த வீடு நான் கட்டினது கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து இப்படி அங்கே இங்கேன்னு பணத்தை பெரட்டி போட்டு சேர்த்து வீடை கட்டி முடித்தேன். வீடை கட்ட கிருபை செய்வது கர்த்தர். வீடை கட்டுகிறவரே கர்த்தர் தான். ஆக நம்முடைய வாழ்க்கையில் நான் வீடு கட்டிட்டேன், ஒரு நல்ல வாகனம் வாங்கிட்டேன், ஒரு பெரிய இது வச்சுருக்கேன், அதல்ல. அதையெல்லாம் வாங்க நீ முடிவெடுக்கலை, உனக்கு கொடுக்க தேவன் முடிவெடுத்தார். அதனால தான் கொடுத்தாரு. அந்த நன்மையை கொடுக்க தேவன் முடிவெடுத்தார், அதனால் கொடுத்தாரு. நீங்கள் அதனால் அதை பெற்றுக்கொண்டவர்களாயிருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோசுவா 14:11. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்துக்கு போக்குவரத்துமாக இருக்கிறதுக்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. யோசுவாவும் காலேப்பு அந்த ஊருக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. போயிட்டு வந்து சொல்லுவாங்க, தேவன் அந்த தேசத்தை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். தேசம் இந்த நமக்கு கர்த்தர் பிரியமாக இருந்தால் போதும், அந்த தேசம் நமக்கு கிடைக்கும். காலேப் சொல்கிறான், எப்பா மோசே நான் அனுப்பின நாளில் நான் அந்த ஊரை பார்த்துட்டு இருந்தேன்ல, அந்த தேசத்தை எனக்கு கொடுங்கப்பா, பங்கு போட்டு கொடு, நான் போய் நான் சுதந்திரிச்சிக்கிறேன். எனக்காக யார் யுத்தம் செய்ய வரேன்னா நான் போய் நான் சுதந்திரிச்சிக்கிறேன். எனக்கு அப்போ இருந்த பலன் இப்பவும் இருக்குது. ஆக பலத்தை கொடுப்பவர் கர்த்தர். உங்களுக்கு எல்லா நாளும் ஓடத்தக்க பலனை கர்த்தர் கொடுக்குறார். எல்லா நாளும் வாழ்ந்திருக்கத்தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமொழிகள் 24:10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆபத்து காலம், ஏதோ பண பிரச்சனை, வேறு ஏதாவது ஒரு காரியம் வருமானால் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது, உன் பலன் குறுகினதாக இருக்கும். ஆக பலன் அடைகிறவனாக இருக்க பாரு. ஏசாயா 44:12. ஏசாயா 44ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கொல்லன் இரும்பை குரட்டால் இடுக்கி உலையிலே காய வைத்து சுத்திகளால் அதை உருவாக்கி தன் பெயர் பலத்தினால் அதை பண்படுத்துகிறான். பட்டினியாக இருந்து பலனற்று போகிறான், தண்ணீர் குடியாமல் களைத்து போகிறான். இவ்வளவும் இருந்தும் எல்லாத்திலும் களைத்து போனவனாக போகிறான். அவனுடைய பலன் கொன்று போய் விடுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய பலன் குன்றி போகாதபடிக்கு தேவன் காக்கிறவராக இருக்கிறார். அதனால ஏசாயா 59 சொல்லுகிறார், எலும்பு எலும்பு பலன் கொள், கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ நாட்களிலும் எழும்பினபடி எலும்பு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எலும்பு எலும்பு பலன் கொள், கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ நாட்களிலும் எழும்பினபடி நீ எலும்பு. ராகாப்பை வதைத்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவா? அது தலையை துண்டித்து போட்டதும் நீதான், எல்லாம் செஞ்சவன் நீதான். நீ எலும்பு எலும்பு பலன் கொள் என்று தேவன் சொல்லுகிறார். அடுத்து நாகும் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாகும் 2:1. சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. வெறுமையாக்குகிறவர்கள் அவர்கள் வெறுமையாக்கி அவருடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவார். சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்னாடி வரான், கவலைப்படாத, அரணை காத்துக்க. இப்போ இருக்கிற நிலையில் உன்னை நல்ல ஸ்டெடியாக நீ இரு, உன் வழியை காவல் பண்ணு. நீ வழி தப்பி போயிறியா, அந்த பிரச்சனையினால் ஏதாவது வழி மாறி போயிறியா, பலனை வழியை அறையை கட்டியாக கட்டிக்க, உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து என்று சொல்லுகிறார். கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவார். அந்த தேவன் உங்களுடைய மகிமையை உங்களுக்கு திரும்பி வர பண்ணுவார். ஆக தேவன் மோசேக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நமக்கு இங்கே கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இங்கே மோசேக்கு கொடுத்தது, மோசே மரிக்கிற போது அவன் 120 வயதுள்ளவனாய்ந்தான், பூரண வயதுள்ளவனாய் வாழ்ந்தான். நம்மளையும் பூரண வயது வரைக்கும் தேவன் வாழச் செய்கிறார். அவன் கண் இருளடையவில்லை. உங்கள் கண் இருளடையவே இருளடையாது. நம்முடைய கண் இருளடையாதபடிக்கு தேவன் நம்முடைய கண்களையும் காக்கிறவராக இருக்கிறார். அவன் பலன் குறையவும் இல்லை, நம்முடைய பலன் குறையவும் குறையாது. தேவன் அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை தருகிறார். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜலத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன், கர்த்தரிடத்தில் தன்னுடைய பலவீனங்களையே பேசினவன்,
ஆனால் கர்த்தரால் தொடப்பட்ட பிற்பாடு கர்த்தரை இடத்தில் ஒரு சிநேகிதனைப் போல பழகினவன், கர்த்தரிடத்தில் உண்மை உத்தமுள்ளவன் என்று சாட்சி பெற்றவன். அந்த மோசையைப் போல நாம் இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நமக்கென்று கொடுக்கப்பட்ட வருஷங்கள் வரைக்கும் பூரணமாய் வாழ்வோம். நம்முடைய கண் அந்த இடத்துல என்ன செய்யாது, அந்த இடத்துல இருளடையாது. நம்முடைய கண் இருளடைவதில்லை, நம்முடைய பலன் குறைவதில்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த நாளிலும் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மோசேயினுடைய காரியங்களை குறித்து எங்களோடு பேசினீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. மோசேக்கு கொடுக்கப்பட்டது போல எங்களுக்கும் பூரண ஆயுசு நாட்களை தாரும்ப்பா. இந்த செய்தி கேட்குற நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் பூரண ஆயுசு நாளை தாரும் ஆண்டவரே. அவருடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். உமக்கு பயப்படும் பயத்தை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்த்து அவருடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவீராக. அவருடைய கண்கள் இருளடையாதபடி காத்துக்கொள்ளும். அவருடைய கண்கள் எப்பொழுதும் தெளிந்த பார்வையுள்ளதாக இருக்கட்டும். அவருடைய பலன் குறையாதபடி காத்துக்கொள்ளும். அவருடைய பலன் ஒரு நாள் ஒருபோதும் குறையாதபடி கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளும்ப்பா. எந்த ஒரு நிலையிலும் அவங்க பலன் குறையாதபடிக்கு பலத்தின் மேல் பலனடைந்து தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து தேவ சன்னிதானத்தில், தேவ சபையில், தேவ கூடுகையில் வந்து சேர்ந்து கொள்வார்கள். அப்பா, உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இந்த செய்தி கேட்குற பிள்ளைகள், பெரியவர்கள், சிறியவர்கள் எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகள், பெரியவர்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, விசேஷமாக எந்த வியாதியும், எந்த பலவீனமும், எந்த சுகவீனமும் வராதபடி காத்துக்கொள்ளும்ப்பா. ஆண்டவரே, இந்த செய்தியில் கைப்பட்டப்பா விசுவாச வசனங்களின்படி கர்த்தரை விட்டு யார் விலகுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் தான் வியாதி, அவருடைய வாழ்க்கையில் தான் கண் சொருகி போகுதல் உண்டாகிறது. ஆனால் ஆண்டவரை கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு தேவர் ஆயுசு நாட்களை கூடுதல் கொடுக்கிறார். அதை பூர்ண ஆயுசு நாளாக கொடுக்கிறீர். அவருடைய கண்கள் இருட அடைவதில்லை, அவருடைய பலன் குறைவதும் இல்லை. இந்த 3 காரியங்களை இந்த செய்தி கேட்கிற பிள்ளைகளுக்கு தருவீராக. அவர்கள் நமக்கு பயப்படுகிற பயத்தில் இருப்பார்களாக. தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை, விசேஷமாக பண தேவை உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, பண பிரச்சனையிலிருந்து அவர்களை விடுதலையாக்கும். பண தேவைகளை எல்லாம் நீர் சந்தியும் அப்பா. ஒரு நன்மை குறைபடாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லா பண தேவைகளையும் சந்தியும். கர்த்தர் தாமே கூட இருந்து நடத்துவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் நம் அனைவரும் இன்னும் சதா காலங்கள் எப்போதும் இருப்பதாக. ஆமென். நீங்கள் பூரண ஆயுசுள்ளவர்களாக இருப்பீங்க. உங்கள் கண் இருள் அடைவதில்லை, உங்கள் பலன் குறைவது கிடையாது. இந்த நன்மை 3 நன்மைகளை உங்களுக்கு கொடுக்குறாரு. பூரண ஆயுசு, நல்ல கண் தெளிவான பார்வை, உங்கள் பலன் குறைவது இல்லை. இந்த 3ஐயும் கர்த்தர், இந்த 3 நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ணமாய் கொடுப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.